ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் நண்டு கிரேவி கேட்டிருந்தாங்க. அவங்க 2-3 முறை கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். அவங்க சப்போஸ் ரிப்ளை பார்க்கலன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். நான் இருக்க ஏரியாவில் நண்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. நண்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச உடனேயே அந்த ரெசிபி செஞ்சு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எந்த சமயத்தில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் சிம்பிளான, ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 50 கிராம் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடேற சமயத்தில் மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரே பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு கல்பாசி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் தாளிச்சிட்டு இதனுடைய 5 பச்சை மிளகாய் சின்ன சைஸில் இருக்கிறது நீல வாக்கில் கட் பண்ணி விதைகள்லாம் எடுத்து சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா இந்த பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாகவே கருகி போயிடும். 2 முறை கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு தீயை மீடியம் ஹையில் வச்சுருங்க. ஃபுல் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் குறைச்சி வச்சு வதக்கி விடலாம். வதங்கும் பொழுது இது ப்ரௌன் கலராக அந்த பதத்துக்கு மாற தேவையில்லை. இது போல் ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் சேர்க்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சு வதக்காதீங்க. கொஞ்சம் அதிகமாக வச்சே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு தீ இந்த சமயத்தில் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நல்ல தக்காளி வேகணும் நமக்கு, அதாவது ஒரு குழைவாக வேகணும். இது போல் நமக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்த பிறகு ஒரு பெரிய சைஸு கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இதனோடையே ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்க போகிறோம். பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறிகள் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த அளவு காய்கறிகள் எல்லாமே வெந்திருக்கும். அதாவது பாதி அளவு காய்கறிகள் எண்ணெயிலேயே வெந்திருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால அதற்கு ஏற்றாற் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாவை குறைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இதனோட சம்பா கோதுமை ரவை 1/4 கிலோ அளவு சேர்க்கிறேன் நான். இதில் எல்லா மளிகை கடைகளிலுமே கிடைக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த ரவையை நீங்கள் ஏற்கனவே தனியாக வறுத்து வச்சுருந்தீங்கன்னாலுமே கூட இந்த காய்கறிகளோடு சேர்த்து இது போல் நல்லா வறுபடணும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இதனோட தண்ணி அளவு ரொம்பவே முக்கியம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே போல் 3 பங்கு அளவு தண்ணியை தனியாக நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை இதில் எடுத்து சேர்க்கணும். தண்ணி 3 பங்கு வச்சிங்கன்னா தான் இது ஒரு கரெக்டான பதத்தில் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சாஃப்டாக இருக்காது, சாப்பிடும்பொழுது ஹார்டாக இருக்கும், ரஃப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் தண்ணியோட அளவு கரெக்டாக வைங்க. 3 பங்கு அப்படிங்கிறது ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி வெயிட்டையும் சேர்த்துடலாம். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அதுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சாஃப்டான ஒரு சம்பா கோதுமை ரவையில் செஞ்ச கிச்சடி ரெசிபி ரெடி ஆகிருக்கோங்க. பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா உதிராகவும் இருக்குது.
நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி. உப்புமா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த கிச்சடி ரெசிபியை. இதே ரெசிபியை இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது கரெக்டான அளவில் சமைச்சு தேவைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. உணவுப் பொருட்களை எப்பொழுதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். அதனால கரெக்டான அளவில் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா உணவுப் பொருட்கள் கிடைக்காம கஷ்டத்தில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.